ஏசப்பா ரத்தம் நம்ம மேல வந்துச்சுனாலே பாருங்க, பாவக்கரை நீங்குது, கவலை நீங்குது, வேதனை நீங்குது, வருத்தம் நீங்குது. அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது? இதெல்லாம் நீங்கி தேவையில்லாத காரியங்கள் நம்ம விட்டு நீங்கிடுச்சு. அதன் பிறகு என்ன வருது சொல்லுங்க? கர்த்தர் இயேசு தந்து விட்டா புதுவாழ்வு. சொல்லுங்க. அவருடைய ரத்தம் இயேசப்பா நமக்குள்ள வராத வரைக்கும், அவருடைய ரத்தம் நம்ம சுத்திகரிக்காத வரைக்கும் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தோம்? சொல்லுங்க, பழைய வாழ்க்கை. சொல்லுங்க, அந்த பழைய வாழ்க்கை பாவம் நிறைந்த வாழ்க்கை. சரிங்களா? அதுல நம்முடைய வாழ்க்கையில அப்போ பழைய வாழ்க்கையில என்ன இருக்காது? சொல்லுங்க, வெளிச்சமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. அப்போ ஏசப்பா ரத்தம் நம்ம மேல வந்ததுனால பழைய வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சு. சொல்லுங்க, பழைய துக்கம்லாம் போயிடுச்சு, பழைய வருத்தம்லாம் போச்சு, கவலை எல்லாம் போச்சு, கண்ணீர் எல்லாம் போச்சு. ஏசப்பா வந்ததுனால நமக்கு புது வாழ்க்கை வந்துருச்சு. அதனால அல்லேலூயா பாட்டு பாடுவேன், சந்தோஷமாய் களிப்பாய் வாழுவேன். தேங்க்யூ சார். ஓகே, இந்த பாட்டை இப்ப நீங்க பாட போறீங்க. பாடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சூப்பர். கவலை இல்லையே, கர்த்தர் இயேசு தந்து விட்டார் புதுவாழ்வு, சாட்சியாக வாழ்ந்திடுவோம் களிப்போடு. சொல்லுங்க, கர்த்தர் இயேசு தந்து விட்டார் புதுவாழ்வு, சாட்சியாக வாழ்ந்திடுவோம்.